கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. எல்லாரும் சொல்லுங்க. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம். மறுபடியும் சொல்லுங்க. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில். சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, சத்தமா. கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனே, சத்தமா. கிருபையின் மேல், ஓ மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. மறுபடியும் பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில். சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். சொல்லுங்க. சோர்வான எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும், நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோ. சதத உயர்த்தி. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. கம்பீரமா சொல்லுங்க. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல், ஓ மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. சொல்லுங்க. பலத்தின் மேல் கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலத்தின் மேல். ஹல்லேலூயா. கிருபை, மகிமை மேல் மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில். இன்னொரு புற பலத்தின் மேல்
பலத்தின் மேல். ஹல்லேலூயா. ஓ பலத்தின் மேல், கிருபையின் மேல். ஆமென். மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம். இன்னொரு முறை பலத்தின் மேல். Glory, glory, கிருபையின் மேல் கிருபை. Glory, பலத்தின் மேல். ஹல்லேலூயா, கிருபையின் மேல். ஓ மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தானியேல் 6வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இப்படி சொல்லுது. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நீதியின் சூரியன் நம்மேல் உதிக்க வேண்டும் என்றால் தானியேலின் ஜெப வாழ்வு நம்முடைய வாழ்வாக இருக்க வேண்டும் என்று நாம் தியானித்து வருகிறோம். ஜெபம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக முக்கியம். ஒரு சிங்கம் தான் விரட்டி செல்லுகிற ஒரு பிராணி, அது ஒரு மானாக இருக்கலாம், அல்லது ஒரு கழுதையாக இருக்கலாம், அல்லது ஒரு மாடாக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம். ஒரு சிங்கம் தான் விரட்டி செல்லுகிற அந்த பிராணியை பிடிக்கும்போது அந்த சிங்கம் அதனுடைய தொண்டை பகுதியை தான் பிடிக்கும், வேற எங்கேயும் பிடிக்காது. ஏன்னா அந்த தொண்டையை பிடிச்சிட்டா அந்த மிருகம் சத்தமிட முடியாது. அது நிறைவாக அது மூச்சு திணறி தன் செயல்பாடுகள் மாறி அது மாண்டு போகிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். தொண்டையை பிடிக்கும். அதே போல் அது தப்பிச்சு போக முடியாது, அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு அது கதை. அதே போல் சாத்தான் ஒரு விசுவாசியை அவன் மேற்கொள்ள நினைக்கும் பொழுது அந்த சாத்தான் கை வைக்கிற ஒரே இடம் அந்த தொண்டை பகுதியாகிய ஜெப ஜீவியத்தில் தான் கை வைப்பான். அந்த ஜெப ஜீவியத்தில் அவன் கையை வச்சு நிறுத்திட்டான்னு சொன்னால் அந்த விசுவாசி அதோட கதை முடிஞ்சு போச்சு. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபத்தை விட்டுட்டாங்களோ அவங்க சாத்தான் பிடியில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். தொண்டையை பிடிச்சிருக்கிறான் சாத்தான்னு அர்த்தம். அதில் தீர்க்க தரிசனமே ஒன்றும் தேவையில்லை. ஜெபிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜெபத்திற்கு வர விருப்பம் இல்லை, ஜெபத்திற்கு 1008 எக்ஸ்கியூஸு, ஜெபத்திற்கு வர முடியாத 1000 காரணங்களை நீ சொன்னாலும் அது தோற்றம் நியாயமான தோற்றமாக இருந்தாலும் உன் தொண்டையை சாத்தான் பிடிச்சிருக்கிறான்னு அர்த்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ பலவீனங்கள் இல்லை, எத்தனையோ வேலையில் நான் எப்படியாகினும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணினோம். இப்போ பாருங்கள், ஒரு சகோதரி சாட்சி சொல்கிறாங்க. அவங்க பேரை மூச்சு திணறி சாவு, அந்த ஒருவேளை என் பிள்ளைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்துருமோன்னு இருக்கும்போது, ஐயோ நான் சர்ச்சுக்கு எப்படி போவேன், அந்த ஜபத்துக்கு என்னால் போக முடியாமல் போதே, ஜபத்துக்கு போக முடியாமல் போதே, ஜபத்துக்கு போக முடியாமல் தான் போதேன்னு அவங்க சொல்கிறது அவங்க தேவனோடு கூட இருக்கிறாங்கன்னு அது அடையாளம். அதை சோத்திரிக்கணும். அங்கெல்லாம் இப்போ அதுதான், என் பிள்ளைக்கு எப்போ சரியாமல் ஏது சரியாமல், இப்படி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நான் எப்படி ஜபத்திற்கு வர்றது, எப்படி ஆராதனைக்கு போகிறதுன்னு அங்கலாக்கிது பாரு அந்த அம்மா. சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படியானால் ஒரு பிசாசு பைபிள் சொல்லுகிறது எவனை விழுங்கலாமோ என்று கெட்சிக்கிற சிங்கத்தை போல என்ன செய்யலாம், சுற்றி பிசாசு வகை தேடுகிறான் என்று 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவளாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேட. எப்படி ஒரு சிங்கம் தொண்டை பகுதியை பிடிச்சு தன்னுடைய அந்த இரையை அது மூச்சு திணறும்படியாக செய்து அது தப்பித்து போக முடியாமல் செய்யுமோ, அப்படியே ஒரு விசுவாசி அவன் மேற்கொள்ள பிசாசு வரும்பொழுது முதல்ல அந்த ஜப ஜீவியத்துக்கு அடையாளமாக இருக்கிற தொண்டையை தான் வந்து பிடிப்பான்.
சோத்திர ஜெபிக்க விடாமல் உங்களை ஆக்குவான். சோத்திரிக்கிறேன். அதான் நம்ம ஜெபிக்க முடியாத என்னென்னமோ தடைகளை கொண்டு வர முடியுமோ அத்தனையும் சாத்தான் கொண்டு வருவான். என்னென்ன கொண்டு வர, நீ ஜெபிக்க கூடாது, அவ்வளோதான் அவனுக்கு. நீ வேற என்ன வேணாலும் பண்ணு, ஜெபிக்க மட்டும் பண்ணாது. அதுக்கு அவன் என்ன எக்ஸ்ட்ரீமுக்கும் அவன் உங்களை கொண்டு போவான். நீ ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்பாயானால் அவன் கொண்டு வருகிற எந்த ஆயுதமும் உன்னை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அவன் தடையை கொண்டு வருவான். நீ ஜெபிக்க கூடாது அப்படி நிறைய பிரச்சனையை கொண்டு வருவான். ஆனால் நான் ஜெபிச்சுத்தாவேன் அப்படின்னு நீ உறுதியாக நின்றுட்டா உன் உறுதி சாத்தானை தோற்கடிக்கும். சோத்திருக்கணும். அல்லேலூயா. நீ புதிய விசுவாசியா இருக்கலாம், அல்லது நான் சிறியவன் அப்படின்னு நீ சொல்லி நீ எண்ணலாம். ஆனால் உன் ஜெபம் எவ்வளவு பெரிய சத்துருவின் போராட்டத்தையும் உன் ஜெபம் மேற்கொள்ளும். அல்லேலூயா. நீ சிறிய ஆளா இருக்கலாம், ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு சில வருஷம் ஆகுது, நான் என் ஜபம்லாம் ஒன்றா நீ நினைக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி ஜபத்தை குறைவா நீங்கள் ஒருவேளை சின்னதாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஜெபிக்கிற ஜபம் பெரிய சாத்தானை கீழே தள்ளிடும். சோத்திரம். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், சாத்தான் உன் ஜபத்தை தடுப்பான், உன் ஜபம் சாத்தானை தடுக்கும். பாருங்க பாருங்க, சாத்தான் உன் ஜபத்தை தடுப்பான், ஆனா உன் ஜபம் சாத்தானை தடுக்கும். சத்தமா சொல்லுங்க, சாத்தான் என் ஜபத்தை தடுப்பான், ஆனா என் ஜபம் சாத்தானை தடுக்கும். அல்லேலூயா. ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஜபத்தை விட்டுறாதீங்க, வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுங்க. எந்த ஒரு தகப்பனும் பிள்ளை கேட்கும் நியாயமான தேவைகளை தருவான். சோத்திரிக்கணும். பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காகவே அவன் சம்பாதிக்கிறான். பிள்ளைகளுக்காக எந்த தியாகமும் செய்ய ஒரு தாய் தகப்பன் ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறத யாருக்கு தான் சம்பாதிக்கிறாங்க? பிள்ளைகளுக்கு கொடுக்க தான் சம்பாதி. அப்போ போய் ஒரு பிள்ளை போய் அப்பா எனக்கு இது வேணும்னு கேட்டால் ஒரு எந்த தகப்பனை தர முடியாதுன்னு எந்த தகப்பன் சொல்லுவான்? சோத்திரம். ஏன்னா சம்பாதிக்கிறதே பிள்ளைக்கு தானே சம்பாதிக்கிறார். போல ஆண்டவர் நமக்கு முடியாதுன்னு அவர் சொல்லவே மாட்டார். ஏனென்றால் அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு சாதாரண அப்பாவே நம்ம தேவையை கேட்கும் போது சந்திப்பார்கள். பரம தகப்பன் நம்ம எவ்வளவு அன்புள்ளவராக இருந்து நம்முடைய ஜபத்திற்கு பதிலளிப்பார் என்று சிந்தித்து பாருங்கள். அப்பா பிதாவே என்று அவரை நீங்கள் அழைத்து புத்திர சுவிகார ஆவியோடு உரிமையாய் கேட்டு நீங்க ஜெபிங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஜபத்திற்கு பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்து ஜெபம் பண்ணுங்க. ஏராளமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உதாரணமாக, அப்படியே கப்பல் உடஞ்சிருச்சு, ஒரு தண்ணியில் மாட்டிக்கிட்டீங்க, அங்கே ஒரு கட்டை ஒன்று மிதந்துக்கிட்டு வருது, எல்லாரும் அங்கே வலை கிடையாது, படை கிடையாது, எல்லாம் உடஞ்சி ஒரு கட்டை தான் மிதந்துக்கிட்டு வருது. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம உயிர் காப்பாற்றுறதுக்கு அந்த கட்டையை பற்றி பிடிச்சு எப்படியாயிரு தப்பி கரை சேர்ந்துட மாட்டோமான்னு அந்த தண்ணியில் அந்த கட்டையை பிடிக்கிற மாதிரி தான் ஜபத்தை நீ பற்றி பிடித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆபத்து நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில், அநியாயம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில், பிசாசு அங்கு இங்கு சுற்றி திரிகிற உலகத்தில் நீ பற்றி பிடித்து உன்னை தப்பிப்பதற்கு ஒரே காரியம் ஜபம் தான். அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்ல எண்ணப்படுவதற்கு எப்போது என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஜபம் தான் உங்களை காப்பாற்று தப்புவிக்கும். ஆண்டவர் ஜபத்தை குறித்து நிறைய வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறார். மறு உத்தரவு, நான் மறு உத்தரவு அருளுவேன். சங்கீதம் 91:15 இதெல்லாம் வாக்குத்தத்தம். அப்ப நீங்க ஜெபம் பண்ண கர்த்தர் என்ன உத்தரவு அருள்வாராம்? மறு உத்தரவு அருள்வார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள்வேன். இது வாக்குத்தத்தம். நான் மறு உத்தரவு அருள்வேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். யாருக்கு அருள்வாராம்? அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு. நான் செவி கொடுப்பேன். இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஏசாயா 41:11. நீ ஜெபம் பண்ண கர்த்தர் செவி கொடுப்பார். எளிமையும் சிறுமையுமானவன் தண்ணீரை தேடி அதை கிடையாமல் நாவு வரலும் பொழுது கர்த்தராகிய நான் அவனுக்கு செவி கொடுத்து அவனை கைவிடாதிருப்பேன்னு சொல்றார். அப்போ நமக்கு செவி கொடுப்பேன் என்பது வாக்குத்தத்தம். நீ ஜெபம் பண்ண நிச்சயம் செவி கொடுப்பான். நான் கேட்பேன். சங்கீதம் ஏசாயா 65:26. நான் கேட்பேன். பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அப்ப கர்த்தர் நான் கேட்பேன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நீ ஜெபம் பண்ணா, நீ யாராவனா இரு, ஆனா நீ ஜெபம் பண்ண நான் கேட்பேன். நீ பேசுறத கேட்காத உலகம். நீ பேசும்போது உன் கணவன் கூட அதை கேட்க மாட்டான். நீ பேசுறத உன் மனைவி கேட்க மாட்டான். நீ பேசுறத சில நேரம் உன் பிள்ளைகள் கேட்க மாட்டான். கர்த்தர் சொல்றாரு, நீ பேசனா நான் கேட்பேன்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு சத்தியம் விளங்குது? ஹல்லேலூயா.
அப்ப கேட்கிற தேவன் ஒருவர் இருக்கிறதுனால நம்ம கட்டாயம் ஜெபிக்கணும். தேவனே என்னை கேட்பேன்னு சொன்னீங்களப்பா, நான் ஜோமன்னா கேட்பேன்னு சொன்னீங்களப்பா, அதை பிடிச்சு நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. பெரிய காரியங்களை அறிவிப்பேன். எரேமியா 33:3 இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். பெரிய காரியங்களை அறிவிப்பேன். யாருக்கு? என்னை நோக்கி கூப்பிடுவான். அவனுக்கு அறியாததும் அவனுக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை என்ன செய்வேன்? அறிவிப்பேன். ப்ராமிஸ். கர்த்தர் உனக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறாரு. இதை கேட்சப் பண்ணி நீ ஜெபம் பண்ணணும். நான் ஜெபம் பண்ண கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் ஜெபித்து தேவனிடத்திலிருந்து பெரிய நன்மையை நான் வாங்குவேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பேன். சகரியா 13:9 கர்த்தர் சொல்ல, நான் உன் விண்ணப்பத்தை நான் கேட்பேன், நான் கேட்காம போக மாட்டேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். அந்த வசனம் வருது. சோத்திரம். அப்ப விண்ணப்பத்தை கேட்பேன். இது ஒரு ப்ராமிஸ். அப்போ உங்க விண்ணப்பத்தை கர்த்தர் அலட்சியம் பண்ண மாட்டார். கேளுங்கள் கொடுக்கப்படும். இது வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொன்னார், நீ கேள் நான் கொடுப்பேன். லூக்கா 11:9 சொல்லுகிறது, கேளுங்கள் உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்றார். நிறைய நேரம் ஏன் நாம் தேவனிடத்திலிருந்து வாங்காம இருக்கிறோம்னா நம்ம கேட்காம இருக்கிறோம். என் நாமத்தினால் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்றார். அல்லேலூயா. தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் உங்களுக்கு எடுக்கப்படும், கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவர் கொடுக்கப்படும் சொன்னா அது எவ்வளவு ப்ராமிஸ், எவ்வளவு உண்மை. அது சோத்திரிக்கிறோம். அப்புறம் ஆண்டவர் சொல்ல, எதை கேட்டாலும் செய்வேன். யோவான் 14:14 வாட் எவர் யூ ஆஸ்க், நீ எதை கேட்டாலும் என்னால் அதை செய்ய முடியும்னு கர்த்தர் சொல்றார். சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நான் செய்வேன். இந்த வாக்குத்தத்தத்தை தான் வச்சுக்கிட்டு நம்ம ஏன் ஜெபம் பண்ணாமல் இருக்கணும்? அப்போ ஜெபித்து தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெறணும். அது மாத்திரமல்ல, கேட்பது செய்யப்படும். யோவான் 15:7 வாக்குத்தத்தம். நீ எதை கேட்கிறியோ நான் அதை செய்வேன், உன் குடும்பத்தில் செய்வேன், உன் வாழ்க்கையில் நான் செய்வேன். நான் அப்படி கன்சாடையாக போக மாட்டேன். கேட்பது, நீ எதெல்லாம் கேட்குறியோ அதெல்லாம் நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்றார். பைபிள் சொல்கிறது, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்னு சொல்றார். அப்போ இவ்வளவு வாக்குத்த இது இப்படி மாதிரி நான் நிறைய சொல்லிக்கிட்டே போவேன். அப்போது இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறதுனால நாம் அதை பிடித்து ஜெபிக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம போன வாரம் தானியேலுடைய ஜெபத்தை பார்த்தோம். தானியேல் 6:10 சொல்லுது, தானியேலோ வென்றால் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு என்ன பண்ணா? ஜெபம் பண்ணி தான் போன வாரம் பார்த்தோம். அப்போ ஜெபம் என்பது சும்மா தானியேல் ஜெபம் பண்ணா அப்படின்னு அப்படி பொத்தாம்பதுவா அடிச்சுட்டு போறதில்ல. சோத்திரிக்கிறோம். முன்பாக தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபித்தான். எல்லாம் சொல்லுங்க. தானியேலோ வென்றால் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். இப்போ தேவனுக்கு முன்னாக முழங்கால் படியிடுறார்னா அவர்கிட்ட எவ்வளோ ஒரு பரிசுத்தம் இருந்திருக்கணும் பாருங்க. கர்த்தருக்கு முன்னாக நிற்கிறது சாதாரண காரியம் அல்ல. அந்த பைபிள் சொல்லுது, சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக பாருங்க நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு வருதில்லை. அப்போ மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு நமக்கு தகுதி தேவை. எல்லாமே அவங்க தேவனுக்கு முன்னாடி போய் நின்ற முடியாது. அப்போ தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாய் நீ மாற வேண்டுமானால் நீ ஜெபம் பண்ணணும்ன்றார். எல்லாம் சொல்லுங்க. தேவனுக்கு முன்பாக நிற்க என்னை பாத்திரமாய் மாற்றுவதே ஜெபம்தான். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணாத ஆளு ஜெபத்தை 2ஆம் பட்சமா வைக்கிறவங்க, ஜெபத்தை 3ஆம் பட்சமா வைக்கிறவங்க தேவனுக்கு முன்னாடிலாம் போய் நிற்க முடியாது. தேவனுக்கு முன்னாடி போய் நீ நிற்கணும்னா நீ ஜெபிக்கிற பழக்கம் உள்ள ஜெபம் பண்ணி உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்ட ஆட்கள் பாருங்க. தானியேல் பாருங்க, தேவனுக்கு முன்னாக போய் நிற்கிறார் பாருங்க. உலகத்தில் இருக்கிற ஒரு பிரதம மந்திரிக்கு முன்னாடி, ஒரு ஜனாதிபதிக்கு முன்னாடி, ஒரு அமைச்சருக்கு முன்னாடி சர்வசாதாரணமாக போய் நின்ற முடியாது. நிற்கிற ஆள் அதற்குரிய எபிலிட்டி உள்ள, கேப்பபிலிட்டி உள்ள ஆள் போய் தான் செய்ய முடியும், நின்று பேச முடியும். உலக மனிதர்களுக்கு முன்னாக நிற்கிறதே அவ்வளவு என்றால் வானத்துக்கு பூமிக்கு உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக
எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. இதை குறித்து எஸ்றா 9:15 இப்படி சொல்லுது. எஸ்றா 9:15, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே நீ நீதி உள்ளவர். பாருங்க என்ன சொல்ல, நீ நீதி உள்ளவர், ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். அவர் சொல்றார் நீ நீதி உள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி சொல்லுது, இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள். உங்களுக்கு முன்னாக நாங்கள் குற்றத்துக்குள்ளானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல. நாங்களுக்கு முன்னாடி நிற்க முடியலையே அப்பா. உங்களுக்கு முன்னாடி நின்று ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு எங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லையாப்பா. நாங்கள் குற்றம் உள்ளவங்களா இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்மை தேடாதவர்களா இருக்கிறோம், ஜெபிக்காதவங்களா இருக்கிறோம், உங்களுக்கு துரோகம் பண்றவங்களா இருக்கிறோம், வேதம் வாசிக்காம இருக்கிறோம், பாவங்களை துணிகரம் கொண்டு செய்கிறோம். உங்களுக்கு முன்னாடி நின்று ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்கப்பான்னு சொல்றதுக்கு எனக்கு வெட்கமா இருக்குது. ஆண்டவரே குற்றம் உள்ளவளா நாங்க நிக்கிறோம்ப்பா. அப்ப தேவனுக்கு முன்னாக நிக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. தானியேல் தேவனுக்கு முன்னாக ஜெபம் பண்ணார்னா அவருடைய பரிசுத்தம் எங்க இருக்குன்னு பாருங்க. நாங்கள் குற்றம் உள்ளவர்கள், நாங்கள் எப்படி ஐயா உங்களுக்கு முன்னாடி நிற்போம் அப்படின்னு சொல்றார். நீங்கள் வேதத்தில் ஓசியா 5:15 சொல்றாரு, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து, இங்க பாருங்க இன்னொரு வேர்டு வருது பாரு, குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும். அப்போ என் முகத்தை தேடு மட்டும்னா கர்த்தருக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல போய் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து, தன் பாவங்களை உணர்ந்து, தன் மீறுதல்களை உணர்ந்து, இனி நான் செய்ய மாட்டேன்ப்பான்னு அந்த உணர்வோடு இருக்கிறவங்க தான் அவர் முகத்துக்கு முன்பாக போய் நிற்க முடியும். ஆமென்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி அவங்க முகத்தை தேடினா பரவாயில்ல, அப்படி தேடாட்டி நான் அவர்களை விட்டு போய்விடுவேன். அந்த வசனத்தின் பிற்பகுதியை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. நான் போய்விடுவேன் அப்படின்றார். அவங்க தங்கள் குற்றங்களை உணர்ந்து எனக்கு முன்னாக நிற்கிறதற்கு தங்களை தகுதிப்படுத்தி கொண்டால் நான் அவர்கள் நடுவில் இருப்பேன், இல்லாவிட்டால் நான் அவர்களை விட்டு போக வேண்டாம். ஏசுனா நம்மளை விட்டு போனால் வாழ முடியுமாங்க? கொஞ்சம் வச்சு பாருங்க. அதனால தான் 2 நாளாகமம் 7:14 சொல்லுது, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். அப்போ தேவனுக்கு முகத்துக்கு முகமா முன்னாடி நிற்கணும்னா தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினவர்களாக இருக்கணும். உள்ள பொல்லாப்பை வச்சுக்கிட்டே, உள்ள குற்றத்தை வச்சுக்கிட்டே, உள்ள மீறுதலை வச்சுக்கிட்டே கர்த்தருக்கு முன்னாடிலாம் நின்று ஜெபம் பண்ண முடியாது. அப்படியே ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் எங்கேயாவது போய் ஒரு வாரத்தில் தான் இருக்கும். அப்போ தானியேல் தேவனுக்கு முன்பாக அவர் ஜெபம் பண்ணினார் என்பது நீங்கள் இதிலிருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த ஜெபம் எவ்வளோ பவர்ஃபுல் ப்ரேயர்னு பாருங்கள். அப்போது நாம் தேவனுக்கு முன்னாக போன வாரம் பார்த்தோம். சோதர யாத்ராமும் 33:15-14. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து என்ன செய்யாதிரும் கொண்டு போக. ஆண்டவர் சொல்ற, நான் உங்களுக்கு முன்னாடி வரமாட்டேன், என் தூதனை வேணாலும் உங்களுக்கு முன்னாடி அனுப்புகிறேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதனால மோசே சொல்றாரு, அவன் அவரை நோக்கி, உங்க சமூகம் எங்களுக்கு முன்னாடி செல்லாமற் போனால் நாங்கள் இவ்விடத்திலிருந்து என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். 14 வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்போ உனக்கு முன்பாக தேவ சமூகம் இருக்கட்டும். அதான் செய்தியினுடைய வார்த்தை. உனக்கு முன்பாக தேவ சமூகம் இருக்கட்டும். பிரதர், சிஸ்டர், உன் பிள்ளைக்கு முன்னாடி எப்போது தேவ சமூகம் இருக்கான்னு பாரு. உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் இருக்கிறாரான்னு பாரு. தேவன் உங்களுக்கு முன்னாக செல்றாரான்னு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்னாக வைங்க. அதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்ற, நான் வரமாட்டேன். அதுக்கு மோசே சொல்ற, நீங்க வரலன்னா நாங்க போக மாட்டோம். இந்த வசனத்தை இப்படி வச்சுங்க. இன்னொரு வசனம் சொல்ல பாருங்க. யாத்திராகமம் 10:28-29. பார்வோன் அவனை நோக்கி, இது பார்வோனுக்கும் மோசேவுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன். பார்வோன் அவனை நோக்கி, மோசேயை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
இனி என் முகத்தை காணும் நாளில் சாவா. இங்க பார்வான் சொல்றாரு, மோசே நீ இன்னைக்கு இனிமே என் முன்னாடி வந்து நிக்காத, என் முன்னாடி வந்து நிக்காத, நீ என் முன்னாடி வந்து நின்னா அவ்வளவுதான், அன்னைக்கு நீ சாவனி. உன் மூஞ்ச பார்க்க நான் விரும்பல, உன் முகத்தை நான் பார்க்க. பார்வோன் ராஜா சொல்றாங்க, நீ உலகத்தையும் ஆண்ட பார்வோன் மன்னன் மோசையை பார்த்து சொல்ற, எனக்கு முன்னாடி வந்து நிக்காத, உன் முகத்தை நான் பார்க்க விரும்பல அப்படின்றார். ஒரு ராஜா சொல்றார், முடியாது போன்றார். அந்த ராஜாவுக்கு மோசே என்ன சொன்னா பாருங்க அடுத்த வசனத்தில், அப்பொழுது மோசே நீ சொன்னது சரி, இனி நானும் உன் முகத்தை என்ன செய்ய மாட்டேன். ஒரு ராஜா சொல்றாரு, நீ எனக்கு முன்னாடி வந்து நிக்காத. மோசே சொல்றாரு, நான் இனிமே உன் முன்னாடி வந்து என்ன செய்ய மாட்டேன், நிற்க மாட்டேன். என்ன ராஜா இப்படி சொல்லிட்டீங்க, உங்கள் முகத்துக்கு முன்னாடி என்ன நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு போய் பார்வோன்ட்ட போய் கெஞ்சிட்டு நிற்கல. பார்வோன் நினைச்சா எது வேணாலும் செய்யலாம், அப்படிப்பட்ட ஆளுகை உள்ள ராஜாவா இருந்தோம். அவர் சொல்றார், மோசே எனக்கு முன்னாடி வந்து நிற்காத, இனி நான் உன் முகத்தை பார்க்க விரும்பல. மோசே சொல்றாரு, நீங்க சொன்னது சரிதான், இனி நானும் உங்களுக்கு முன்னாடி வந்து என்ன செய்ய மாட்டேன், நிற்க மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தேசத்தின் ராஜாவாகிய பார்வோன் என் முன்னாடி வந்து நிற்காத, நானும் முன்னாடி நிற்க விரும்பல, என் முன்னாடி வந்து நிற்காதன்னு ஒன்று, அதை குறித்து மோசேவுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீ என் முன்னாடி நின்ன என்ன, நிற்காட்டினா என்ன, நான் சொல்கிறேன் நீ நானும் முன்னாடி வந்து நிற்க மாட்டேன்னு சொன்னான். ஆனால் வானாதி வானங்கொள்ளாத கர்த்தர் நான் முன்னாடி வரமாட்டேன்னு சொன்ன உடனே மோசே சொல்ற, ஆண்டவரே நீங்க என் முன்னாடி இல்லைன்னா என்னால் வாழ முடியாது, என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இந்த தேசத்தின் பார்வோன் ராஜா கூட என் முன்னாடி நிற்காம போனாலும் போகட்டும், ஆனா நீர் எப்போது எனக்கு முன்பாக இருக்க வேண்டும், என் குடும்பத்துக்கு முன்பாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்க வேண்டும், என் வாழ்நாள் எல்லாம், என் ஜீவனுள்ள நாள் எனக்கு முன்பாக நீர் இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வனாந்தர யாத்திரையிலே மோசேயின் ஏக்கம் நிறைந்த ஒரு ஜெபம் தான், ஏக்கம் நிறைந்த ஒரு ஜெபம். அவன் சொல்றார், ஆண்டவரே உங்க சமூகம் எங்களுக்கு முன்னாக செல்லட்டும். அந்த ஏக்க ஜெபம் உங்க ஜெபமா மாறணும். ஒரே ஜெபம் தான், ஒரே அழுகதான், நீர் எங்களுக்கு முன்னாடி வரணும் ஆண்டவரே. நீங்க வரலன்னா, எங்களுக்கு முன்னாடி நீங்க வரலன்னா எங்களுக்கு அந்த கானானே எங்களுக்கு வேணாம். அதில் ஒரு இடத்துல சொல்றாரு, கர்த்தர் அந்த மோசேயை மேன்மைப்படுத்தி அவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக செல்லுகிறது மட்டுமல்ல, கேருபீன்கள் சேராபீன்கள், ஓ அக்கினி ஸ்தம்பங்கள், மேக ஸ்தம்பங்கள் உனக்கு முன்னாக வரும்னு சொல்றாரு. நான் சொல்றேன், என் ஆண்டவர் மட்டும் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டார்னு வச்சுங்க, மேக ஸ்தம்பம் உங்களுக்கு முன்னாடி வரும், அக்கினி ஸ்தம்பங்கள் உங்களுக்கு முன்னாடி வரும், தூதர்கள் உங்களுக்கு முன்னாடி வருவாங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்னாக வருவாரானால், கர்த்தர் உங்களுக்கு முன்னாக நிற்பாரானால், சகலமும் உங்களுக்கு முன்னாக வந்து நிற்கும். ஹல்லேலூயா. அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்க சமூகம் எனக்கு முன்னாக செல்லாமற் போனால், யாத்ரா 33:15 சொல்ல, செல்லாமற் போனால் ஒரு கேள்வியை வைக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா, உங்க சமூகம் எங்களுக்கு முன்னாக இல்லாம எங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் வேண்டாம், எந்த உலக மேன்மையும் வேண்டாம், எந்த செல்வங்களும் எங்களுக்கு வேண்டாம், எந்த நண்பர்களும் வேண்டாம், எந்த உறவும் எங்களுக்கு வேண்டாம். தேவ சமூகம் இல்லாத சோதோம் கொமரா அது என்ன நீர்வளம் நிலவளம் பொருந்தினதா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகம் இல்லாத சோதோம் கொமரா எங்களுக்கு வேண்டாம். சோதோம் கொமரா சாதாரண இடம் கிடையாதுங்க. அது கர்த்தர் அழிப்பதற்கு முன்பதாக அது ஏதேன் தோட்டத்தை போலவும் அது நீர்வளமும் நிலவளமும் பொருந்தினதா இருந்ததாக சோதரிக்கிறோம். அதை குறித்து சோதரிக்கிற சொல்லப்படுறதுக்கு பைபிளில் அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான இடம். ஆனால் கர்த்தர் அங்கே இல்லை. சோதரிக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்க இல்லாத அது என்ன பெரிய காரியமாக இருந்தாலும் அது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். எங்களுக்கு நீர் இருக்கிற காரியமே எங்களுக்கு போதும், எங்களுக்கு நீங்க வேணும். சாது சுந்தர் சிங் என்கிற ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, ஒருவேளை கர்த்தருடைய சமூகம் மோட்சத்தில் இல்லாமல் கர்த்தருடைய சமூகம் நரகத்தில் இருக்குமானால்
நான் நரகத்தையே வாஞ்சிப்பேன் என்று சொல்றார். எனக்கு தேவ சமூகம்தான் வேணும். மோட்ச நரகம்னு எதை வச்சு சொல்லுதுன்னா, தேவ சமூகம் இருந்தால் அது மோட்சம், தேவ சமூகம் இல்லாட்டி அது நரகம். அல்லேலூயா. அப்போ ஒரு இடத்தை மோட்சமாய் மாற்றுவது தேவ சமூகமே. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். தேவ சமூகம் தான் முக்கியம். இன்னைக்கு மூணாவது ஒரு பாயிண்ட் சொல்றேன். கர்த்தருடைய சமூகத்தை குறித்து நான் போன வாரம் சொன்னேன். வல்லமையின் பராக்கிரமமானவர் சமூகம் போன வாரத்தில். ரெண்டாவது பரிபூரண ஆனந்தமான அவர் சமூகம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ பாருங்க, நம்முடைய ப்ரேயர் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் நமக்கு முன்னாக யாருடைய சமூகம் இருக்கணும்? தேவனுடைய சமூகம். அந்த தேவனை முன்னாடி நிறுத்தி வச்சு ஜெபிக்கணும். சும்மா நான் ஜெபம் பண்ணுறேன்னு நீ மாட்டுன்னு ஜெபம் பண்ணா, நீ எவ்வளோ காலம் ஜெபம் பண்ணாலும் உன் ஜெபம் பவர்ஃபுல்லாக இருக்காது. கர்த்தரை முன்னாக நிறுத்தி நீ ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கும் போது என் கர்த்தர் எனக்கு முன்னாடி இருக்கிறார்ன்ற உணர்வை முதல்ல கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணுங்க. கர்த்தர் முன்னாக இல்லை அப்படின்னா நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான், அது பவராக இருக்காது. கர்த்தரை முன்னிறுத்துங்க. நீ முழங்கால் படிடும் போது எண்ணுங்க, எனக்கு முன்னாக கர்த்தர் வந்து நிற்கிறார்னு எண்ணுங்க. ஹல்லேலூயா. நிறைய பரிசுத்தவான்கள் அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டுக்கிறேன். நான் எப்பெல்லாம் கைகூப்பி முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம்னு ஆரம்பிக்கிறேன்னா எனக்குள்ள ஒரு பெரிய உணர்வு வரும். கர்த்தர் என்னை முன்னாடி வந்து நிற்கிறத நான் உணர்வேன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அந்த உணர்வு வந்துட்டா போதும், உங்களை ஜெயிக்க எவனாலும் முடியாது, உங்களை தோற்கடிக்க எவனாலும் முடியாது, உங்களை கீழத்தள்ள யாராலும் முடியாது. நீங்கள் ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுப்பீர்கள், சிங்கத்தை ஜெயிப்பீர்கள், அக்கினி ஜுவாலைகளை ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக யோசிக்கணும், கர்த்தரை முன்னாடி வைக்கணும். ஆண்டோடைய வார்த்தை கேட்கும் போது ஃபோக்கஸ் பண்ணுங்க, தேவனுடைய வார்த்தையின் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. பால்கனியில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க, பின்னாடி இருக்கிறவங்க, சர்ச்சில் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அந்த உயிரை கொடுத்து நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். சோத்திர சிந்தைகளை அங்கே இங்கே திருப்பாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை நன்மைக்காக கர்த்தர் ஆவியானவர்களோடு பேசிட்டு இருக்கிறாரு. சோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரை முன்னாக வைங்க. நல்ல கையை தட்டி பராக்கிரமமாய் கை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்னாடி இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு முன்னாக நிற்பாரானால் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென்னு சொல்லுங்க. மூணாவது பாயிண்ட், அற்புதங்களை செய்யும் அவர் சமூகம். ஏன் அந்த சமூகம் முன்னாடி நிற்கணும்? ஏன் தேவாதி தேவன் உங்களுக்கு முன்னாடி வரணும்னா, அவர் முன்ன நிற்கும் போது, நீ ஜெபிக்கும் போது உன் வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். உன் வாழ்க்கையில் அற்புதம் வேணுமா சிஸ்டர்? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யணுமா? பிரதர், உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா? வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, உன் வாழ்க்கையில கர்த்தருடைய அற்புதம் நடக்கணுமா? கர்த்தரை முன்னுக்கு வச்சு ஜெபம் பண்ணு. தேவ சமூகம் முன்னாடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, உன் சின்ன ஜெபத்துக்கு கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். உன் வாழ்க்கையே அற்புதமா இருக்கும். ஹல்லேலூயா. அதற்கு வசனம் சொல்ற பாருங்க. என்னாகமம் 17வது அதிகாரம் 17 நான் ஒவ்வொரு வசனமா வாசிக்கிற, கொஞ்சம் கவனிங்க. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே, அந்த கோல்கள் மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். அந்த கோல் என்பது நம்ம வச்சுங்க, நம்முடைய குடும்பம், நாம தான் அந்த கோல். 12 கோத்திரங்களின் கோல்கள் அங்கே தேவ சமூகத்தில் வைத்தான். அதை கொஞ்சம் கவனிங்க. இப்போ அடுத்த வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்தில் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை என்ன செய்தது? நேத்தைக்கு தேவ சமூகத்தில் வச்ச கோலுங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மரத்தில் உடைச்ச கோல், அது காஞ்சி போன ஒரு கோல். அந்த கோலை எடுத்துட்டு எங்க வச்சாங்க? தேவ சமூகத்தில்.
வச்சாங்க. மறுநாள் வந்து பார்த்தா அந்த கோல்ல 3 காரியம் நடந்திருக்குது. அது துளித்திருக்கிறது, அது பூ பூத்திருக்கிறது, அது வாதுமை பழங்களை. இது அதிசயமா அற்புதமான நீங்க தான் சொல்லணும். அப்போ ஒன்று வேறில்லாத கோல், ஒன்றுமில்லாத கோல் எங்க வைக்கப்பட்டிருந்ததுங்க? அதுதாங்க முக்கியம். இப்போ கொஞ்சம் கவனிங்க. அடுத்தது 17வது வசனத்தின் 9வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அந்த கோல்களை எல்லாம் எடுத்தார். இப்ப அடுத்தது 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோலை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே, கவனிக்கணும், கொண்டு போய் வை. அப்ப ஆரோனுடைய கோல் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டது. பிறகு அந்த தேவ சமூகத்திலிருந்து அந்த கோல் எடுத்தார்கள். இப்ப கர்த்தர் சொல்றாரு, அந்த கோலை மறுபடியும் என் சமூகத்துக்கு முன்னாகவே வை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு முன்னாக நீ ஒரு கோலாக, அந்த கோல் என்கிற இடத்துல உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அந்த தேவ சமூகத்தில் இருக்கிற கோலை அவன் எடுத்தான். கர்த்தர் சொல்றாரு, மோசே அதை திரும்பவும் எனக்கு முன்னாடி வை, அந்த கோலை வை. நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு காலத்தில் இருந்தாங்க, ஆனால் இப்போ தேவ சமூகத்தில் இல்லை. தேவ சமூகத்தை விட்டு நிறைய பேர் தூரமாக இருக்கிறாங்க. யோனாவுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஏன் தெரியுமா? அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினான். தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடின பாதுகாப்பு இல்லை. நீ என்ன திறமையா இருந்தாலும், என்ன வேலை செஞ்சாலும், என்ன உழைச்சாலும், கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்னாக இல்லைன்னா அது ஃபெயிலியர் தான். உன் வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க வேண்டுமானால், அற்புதங்கள் நடக்க வேண்டுமானால், நீ எப்போதெல்லாம் ஜெபிக்கிறாயோ, எப்போதெல்லாம் துதிக்கிறாயோ, அப்போதெல்லாம் கர்த்தர் உனக்கு முன்னாக வந்து நிற்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை நீ உடையவனா இருக்கணும். மோசேயின் வெற்றி வாழ்க்கைக்கே காரணம் கர்த்தர் முன்னாடி நின்னதுதான். அதை ருசி பார்த்தவன் தான் சொல்றான், நீங்க எனக்கு முன்னாடி நிக்கல, நான் நகர மாட்டேன். ஏன்னா அவனுக்கு தெரியும், அவர் இல்லாம நகர்றது ஒரு யூஸும் கிடையாது. நமக்கு தான் கஷ்டம். கர்த்தர் முன்னாடி வந்துட்டாருன்னா மேக சம்பந்தானா வந்துடும், அக்கினி சம்பந்தானா வந்துடும், கேராபீன்களும் சேராபீன்களும் அங்கே வந்துடுவாங்க, கர்த்தருடைய மகிமை அங்கே வரும், காடைகள் வந்து விழும், மன்னா வந்து விழும், கண்மலையின் தண்ணீர் நமக்கு கிடைக்கும், கண்மலையின் தேன் நமக்கு கிடைக்கும், தூதர்கள் அப்போ நமக்கு கிடைக்கும், திருப்தி உண்டாகும். கர்த்தர் உனக்கு முன்னாடி வந்து விழுவாரானால் செங்கடல் 2ஆ பிளக்கும், யோர்தான் பின்னிட்டு திரும்பும், எரிகோ மதில்கள் கீழே விழும், எந்த சத்துருவும் தோத்து போவான். கர்த்தர் முன்னாடி நிக்கணும். கர்த்தர் முன்னாடி நின்னா ஆசீர்வாதம் இல்லை. ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் தேவ சமூகம் பிரசன்ன நிரம்பி இருக்குது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆரோனின் கோல் வைக்கப்பட்ட போது அந்த கோலில் ஒரு அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. அந்த அற்புதம் என்ன? முதலில் அது துளிர்த்தது. அதான் ஃபர்ஸ்ட் அற்புதம். வாய்ப்பே இல்லை, வேற இல்லைங்க. உலர்ந்த கோல் துளிர்த்தது. உலர்ந்து போன கோல், காய்ந்து போன கோல், பச்சையமில்லாத கோல், என்றோ ஒரு மரத்திலிருந்து உடைக்கப்பட்ட கோல் எப்படிங்க துளிர்க்க முடியும்? வாய்ப்பு ஏதாவது இருக்குதா? வாய்ப்பு இருக்கு சார். தேவ சமூகம் உனக்கு முன்னாக இருக்குமானால் துளிர்க்காத ஒன்றும் துளிர்க்கும், நடக்காத ஒன்று நடக்கும். துடைக்கப்படாத உன் கண்ணீர் துடைக்கப்படும். உன் வனாந்தரங்கள் வயல்வெளியா மாறும். உன் வயல்வெளி அடர்ந்த காடாக மாறும். கர்த்தர் உனக்கு முன்னாக நிற்பாரானா. அன்றைக்கு உலர்ந்த கோலை உயிர்ப்பித்தவர், அன்றைக்கு உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்தவர், உலர்ந்து போன மடிவான உன் உள்ளங்களை உயிர்ப்பிப்பார். ஒருவேளை உன் உள்ளம் மடிந்து மனமடிவாகி போயிருக்கலாம். அந்த கோலை போல உலர்ந்து போன உன் மனதாக இருக்கலாம். எங்க பாஸ்டர் நடக்கும்னு எனக்கு தெரியல, இது வரும்னு நம்பிக்கையா இல்லைன்னு ஒருவேளை உன் மனதில் நீ உலர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை நீ உன்னுடைய உலர்ந்த நம்பிக்கையை நீ விட்டுருக்கலாம்.
இனி எனக்கு வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படி என்கிற அதைகளை கூட கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. வேரில்லாத இலைகள் இல்லாத காய்ந்து போன ஒரு கோல் துளிர்க்கிறது என்றால் அது அற்புதமே அல்லாமல் வேறு அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வேர் இல்லாத, இலை இல்லாத, காய்ந்து போன கோளாக இருந்த ஒன்று கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக அது வைக்கப்பட்ட போது கர்த்தர் அதை துளிர்க்க செய்தது உண்மையானால், நான் கர்த்தர் சமூகத்துக்கு முன்னாக வந்து நிற்பேனானால் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை எனக்கு அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் மிராக்கிள் என்ன? துளிர்த்தது. இரண்டாவது ஒரு அற்புதம் நடக்குது, அது வாசனை வீசினது. என்ன வருதுங்க அந்த கோல்ல? அதுக்கு முன்னாடி அந்த கோல்ல என்ன கிடையாது? வாசனை. எப்படி பாஸ்டர் வாசனை வீசிது? பூ பூத்ததுன்னு இருக்கே. பூனால என்னங்க? வாசனை தானே. பூனால வாசனை தான். அதனால அந்த வசனம் இப்படி சொல்லுது, அது பூ பூத்து. என்னாகமும் சோத்திருக்கிறோம் 17:8 அது துளிர் விட்டு என்ன பூத்ததுங்க? பூ பூத்தது. ஒரு வாசனை. கர்த்தர் ஒரு அற்புதம் சோத்திருக்கிறோம். கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்யும் பொழுது நீ அவருக்கு சுகந்த வாசனையாக மாறுபடி. நாற்றம் உள்ளவனா இருந்தேன் பாஸ்டர். இன்னைக்கு நிறைய பேருக்கு முன்னாக நான் ஒரு சாட்சியா என்னை வாசனை வீசக்கூடியதா கர்த்தர் என்ன மாத்திருக்கிறார்னா, என் வாழ்க்கையில ஏசு அற்புதம் செய்தா. குடிகாரனா சோத்திருக்கிறோம், அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவனா ஒருத்தவனையும் அதை விரும்பவே மாட்டான். என்னை பார்த்தாலே எல்லாம் போவான். அப்படிப்பட்ட என்ன எல்லாரும் என்னை தேடி வராங்கன்னா என் வாழ்க்கையை வாசனை உள்ளதா மாத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 34:30 சொல்லுது, யாக்கோபு சொல்றாரு, இந்த தேசத்தில் என் வாசனையை கெடுத்ததினாலே என்னை கலகம் பண்ணினீர்களே. என் வாசனையே கெடுத்துட்டீங்களாப்பா. அது வாசனை சாட்சியின் ஜீவியம். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய சமூகத்துக்கு முன்னாக நீங்க நிக்கிற ஆளா ஜெபிக்கிற ஆளா இருந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை சாட்சியான வாழ்க்கையை மாத்திடுவார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்தா எல்லாம் அந்த சிஸ்டரை மாதிரி ஜெபிக்க முடியாது, அந்த சிஸ்டரை மாதிரி பாட முடியாது, அந்த சிஸ்டருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படின்னு உங்களை குறித்த சாட்சி எல்லாரும் சொல்லுவாங்க. வாசனை உங்களுடைய சாட்சியின் ஜீவியம் வாசனை. வாசனை என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன? ஏசாயா 11:3 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே அவருக்கு உகந்த வாசனை. கர்த்தருக்கு பயப்படுகிற ஜீவி உங்களுக்குள்ள வரும். அதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு பயப்படுறது இல்லை, ஆனால் இப்போ கர்த்தருக்கு பயப்படுறதுனால உங்கள் வாழ்க்கையே வாசனையாக மாறுது. ஆச்சரியம், அற்புதம். என் பையன் இப்படிலாம் இருக்கவே மாட்டான், என் கணவர் இப்படி இருக்கவே மாட்டார், ஆனால் இப்போ கர்த்தருக்கு பயப்படுறாங்கன்னா வாசனை வீசுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2:14 எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம். பாருங்க, நம்ம ஒரு காலத்தில் நாற்றம் எடுத்தவங்க இப்போ அவரை அறிய அறிய என்னங்க, அவரை அறிய அறிய அவருடைய வாசனையா நம்ம அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார். உங்க மூலமா அவருடைய வாசனை வெளிப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அறிய ஒரு வாசனை. 2 கொரிந்தியர் 2:15 சொல்றாரு, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு நற்கந்தமாய், கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 2:16 சொல்லுகிறது, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கேதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கேதுவான ஜீவ வாசனையாக இருக்கிறோம். என்ன வாசனை? ஜீவ வாசனை. நற்கந்தமாக இருக்கிறோம். அவரை அறிகிற அறிவின் வாசனையை எங்களிலிருந்து வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் உங்க வாழ்க்கை வாசனையான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த நற்கந்தம், அந்த ஆசீர்வாதம், அந்த வாசனை நம்முடைய வாழ்க்கையில்
மாத்திரமல்ல, மூணாவது ஒரு அற்புதம் அந்த கோலுக்கு நடக்கிறது. என்ன கோல்னா, அது வாதுமை பழங்களை கொடுத்தது. என்ன பழங்களை கொடுத்தது? கோல்ல பழம் பழுகுது, பழம் கனிகள் அந்த கோல்ல துளிர்த்தது. அந்த கோல்ல வாசனை, அந்த கோல்ல கனிகள். நம்முடைய வாழ்க்கை கனி உள்ளதாக மாறுவது. வேதத்தில் சொல்ல ஃபெய்த்ஃபுல், உண்மை உள்ளவன் அர்த்தம். இங்கே வர விசுவாசம் வேற இடத்துல வர விசுவாசம் இல்லை. இந்த விசுவாசம் என்னதுங்க? உண்மை. உண்மை உள்ளவர்கள், அதுக்கு விசுவாச வார்த்தை. அடுத்தது சாந்தம், இச்சையடை. இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்று இல்லை. ஆவியின் கனி. இந்த ஆவியின் கனியில் மூணா பிரிக்கலாம். காட் வேர்ட்ஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது தேவனை நோக்கி நாம் கொடுக்க வேண்டிய கனிகள். மூணு கனி தேவனுக்கு முன்னாக நாம் கொடுக்க வேண்டிய கனி: அன்பு, சந்தோஷம், சமாதானம். அன்பு, சந்தோஷம், சமாதானம். இது கர்த்தருக்கு நமக்கும் இருக்கிற அந்த உறவை காட்டுது. அடுத்தது மூணாவது கனி மேன் வேர்ட்ஸ் ஃப்ரூட்ஸ், மனிதனுக்கு சோத்திரிக்கிறோம், மனிதனிடம் காண்பிக்க வேண்டிய கனி. முதல்ல தேவனுக்கு நமக்கும் காண்பிக்க வேண்டிய கனி அது. அடுத்தது ரெண்டாவது வரிசையில் வர மூன்று கனிகள் என்னென்ன கனிகள்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இதெல்லாம் மனிதர்கள்ட்ட காட்டுறது. நீடிய பொறுமையாய் நடப்பது, தயவாய் நடந்து கொள்வது, நற்குணமாய் நடப்பது. நான் இன்னொரு மனிதனிடம் காண்பிக்க வேண்டிய கனிகள். அடுத்தது இன்வர்ட் ஃப்ரூட்ஸ், அதாவது நமக்குள்ளே நாம் கொடுக்க வேண்டிய கனிகள். நான் முதல்ல சொன்னேன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனி. ரெண்டாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய கனி. இது நமக்குள்ளே நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டிய கனி. அது என்னென்ன கனி? உண்மை, விசுவாசம், உண்மை, சாந்தம், இச்சை அடக்கம். இதெல்லாம் நமக்குள்ளிருந்து வெளிப்படணும். நமக்குள்ள இச்சை அடக்கம், நமக்குள்ள உண்மை, சாந்தம். இப்படி இந்த கனியை பிரிக்கலாம். அப்போ இந்த கனிகள் எல்லாமே அற்புதம். அற்புதம். என் வாழ்க்கையை இப்படி கனி உள்ளதா மாறுறது அற்புதம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியை இருக்குது, நிறைய இருக்குது அதில். அது வேணாம். என் வாழ்க்கை அற்புதம்னா இந்த கனிகள் என் வாழ்க்கையில் வெளிப்படணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, பைபிள் சொல்லுது அந்த கோல் எங்க வைக்கப்பட்டதுங்க? தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டது. ஒரு அற்புதம் நடக்குது. அந்த கோல் துளிர்த்தது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கர்த்தர் துளிர்விட செய்வாரா? உங்க வாழ்க்கை துளிர்க்கணும் ஒன்னே ஒண்ணுதான் பிரதர். அப்பப்ப கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்க பிரதர், சிஸ்டர். தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஐக்கியம் கொள்ளுங்க. கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்க. கர்த்தருடைய சமூகத்தை விரும்புங்க. கர்த்தருடைய சமூகத்திலேயே சோதர நிலைத்திருக்க பாருங்க. அதுதான் உங்க வாழ்க்கையை துளிர்வல்ல செய்யும். ரெண்டாவது, உங்க வாழ்க்கையை சாட்சியா மாற்றும். என்ன மாற்றும்? அதான் வாசனை. ஒரு மாமனாரு தன் 2 மருமகளுக்கு சொன்னாராம், நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், குடும்ப பொறுப்புகளை உங்க 2 பேர்கிட்ட யாருக்கையாவது கொடுத்துட்டு போனோன்னு நான் பார்க்குறேன். உங்க வாசனை எந்த அளவுக்கு தூரமா போகுதோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த கொத்து சாவியை கொடுத்துருவேன்னு சொன்னாராம். குறிப்பிட்ட நாள் வந்தது. 2 மருமகளை மருமக சமையல் பண்றான். வாசனை தூக்குது, தூக்குன்னு. ஒரு தெருவு, 2 தெருவு, 3 தெருவெல்லாம் தள்ளி வீசுது. சாப்பாடு அமக்களமா இருக்குது. வந்தவங்கெல்லாம் அடாடாடாடாடா, இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை
நாங்கள் சாப்பிட்டதே இல்லை, மனமாக இருக்குது, வாசனையாக இருக்குன்னு வந்து சாப்பிட்றாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க கொத்து சாவி இவள்கிட்ட தான் போயிடும் போல இருக்குது அப்படின்னு. அடுத்த மருமக வந்து சமையல் பண்ணான். அவள் சமையல் ஒன்றும் அந்த அளவுக்குன்னு வாசனையாக டேஸ்ட்டாக இல்லை. ஆனால் அந்த அம்மா வரவங்களை கவனிக்கிறதும் உபசரிக்கிறதும் அவங்கள சோத்திரிக்கிற விசாரிக்கிறதும் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது, இனிமையான வார்த்தை, விசாரிப்பு, அவங்கள வெல்கம் பண்ணுறது, அவங்கள உட்கார வைக்கிறது, அவங்க மேலே அன்பை காண்பிக்கிறத பார்த்தா அது இந்த வாசனை விட இந்த வாசனை தூக்குது. தோத்தா கட்சியில் பார்த்தா நல்ல சமையல் பண்ணாங்களே, வாசனை வீசிச்ச அந்த அம்மா வாசனை விட இது சமையல் ஒன்றும் அவ்வளோ பண்ணல. ஆனால் இதனுடைய நற்குணம், வந்தவங்களை வெல்கம் பண்ணது, அவங்களோட சிரித்த முகத்தோடு அவளை வரவேற்றது, அவங்கள உட்கார வச்சது, கவனிச்சது. சாவி யார் பக்கம் போகுதுங்க? அங்கே போகுது. உங்கள் பக்கம் வருமானு பாருங்க. ஆண்டவருடைய திறவுகோள் உங்கள் பக்கம் வரணும்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க பக்கம் வரணும்னா, அல்லேலூயா, உங்க வாழ்க்கை வாசனை உள்ளதாக, அல்லேலூயா, கனி உள்ளதாக. ஆமென்னு சொல்லுங்க. இந்த கோலுக்கு முன்னாடி இந்த அனுபவமே இல்லை. அந்த கோலுக்கு வாய் இருந்தால் சொல்லும், ஆடு மாடு மேய்க்கிறதுக்கும் வேற ஒன்றுத்துக்கும் தான் என்னை பயன்படுத்தினாங்க. ஆனால் என்னைக்கு நான் தேவ சமூகத்தில் வந்தேனோ, என் வாழ்க்கை துளிர் விடுகிற வாழ்க்கையாக, வாசனை உள்ள வாழ்க்கையாக, கனி உள்ள வாழ்க்கையாய் மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமென். இதுக்கெல்லாம் ஒரே காரணம், தேவ சமூகம் முன்னாடி. ஆமென். அப்போ தானியேலுடைய ஜெபம் ஏன் பவராக இருக்குன்னா, அவன் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டான். நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணாலும் ஃபீல் த பிரசன்ஸ். கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்னாக இருக்குப்பா. அந்த அனுபவம் தான் உங்கள் பிரேயரே பவராக மாற்றும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறார் என்று உணர்வீங்களா? எல்லா சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் எழுந்து நிற்போம். விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. பிள்ளைகளை கொஞ்சறது விளையாடுறதெல்லாம் வீட்டில் வச்சுக்கணும். சர்ச்சுக்குள்ளே வந்துட்டா எனக்கு முன்னாடி என் தெய்வம் நிற்கிறார் என்ற உணர்வு வந்துடணும். அப்போ தான் சார் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எங்கெல்லாம் சீரியஸாக இருக்கணுமோ அங்கே சீரியஸாக இருக்கணும். எங்கே விளையாட்டுத்தனமாக இருக்கணுமோ அங்கே விளையாட்டுத்தனம் பண்ணலாம். தேவ சமூகத்தில் பி சீரியஸாக இருக்கணும். எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரே, உங்கள் சமூகம் ஆண்டவரே, உங்கள் சமூகம் ஆண்டவரே எங்களுக்கு முன்னாடி இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரம். உங்கள் சமூகம், உங்கள் சமூகம், உங்கள் சமூகம், உங்கள் சமூகம் எங்களுக்கு முன்னாடி இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எனக்கு முன்னாக உங்கள் சமூகம் ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் சமூகம் உனக்கு முன்னே, அந்த என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் பயப்படாதே, உன்னை அழைத்தவர். அந்த பாட்டை போடுங்க, டக்குன்னு போடுங்க தம்பி. ஹல்லேலூயா. உன் சமூகம் உனக்கு முன் செல்லும். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் நீ கலங்க வேண்டாம், அவர் உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. டக்குன்னு வேகமாக போடுங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் மனதில் வைத்தவர்களாக சோத்திரிக்கிற இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா பிரதர்? தெரியுமாம்மா? சோத்திரிக்கிறேன். நான் எப்படித்தான் தோத்துறேன். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் பழக்கமாக என்ன மைக்கை கையில் எடுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். அந்த தம்பியை பாருங்கள், எவ்வளோ நேரம் எடுக்கிறார் பாருங்கள். சோத்திரிக்கிற அனுபவம் உள்ள பிள்ளைகள் அதை ஹெல்ப் பண்ணுங்க. சோத்திரிக்கிறோம். என் சமூகம் உனக்கு முன் செல்லும், நான் உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா. சோத்திரம். நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எடுத்தாச்சா? சோத்திரம். யாராவது இதில் எடுத்துட்டிங்களா? சோத்திரம். என்ன ஃபாஸ்ட்டு பார். சோத்திரிக்கிறோம். அப்படி தான் வருமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான்.
ஆதி தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்தது நான். சொல்லுங்க, ஆதி தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்தது நான். கரம் பிடித்தவனை கடல் மனை அளவாய் கர்த்தர் நான் நடத்தவில்லையா? கரம் பிடித்தவனை கடல் மணல் அளவாய் கர்த்தர் நான் நடத்தவில்லையா? என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அழைத்தது நான் தானே. என் சமூகம் சொல்லுங்க, என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. என்னை போதும் கைவிட மாட்டேன். அழைத்தது நான் தானே. ஆடுகள் பின்னலைந்த அந்த தாவீதை அழைத்தது நான். சத்தமா, ஆடுகள் அந்த தாவீதை அழைத்ததும் நான். அந்த தாவீதின் வேரில் கிளையாய் துளிர்த்தவர் தலையை நான் உயர்த்தவில்லையா? அந்த தாவீதின் வேரில் கிளையாய் உதித்தவர் தலையை நான் உயர்த்தவில்லையா? என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும். ஆமே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அழைத்தது யாருக்கும் அடிமை இல்லை, நீ எவரிலும் தாழ்ந்தவன் இல்லை. யாருக்கும் நீ எவரிலும் தாழ்வதில்லை. ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவாய் ஆக்கும் ராஜாதி ராஜனும் நான். ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவாய் ஆக்கும் ராஜாதி ராஜனும் நான். என் சமூகம் உன் முன். சத்தமா பாடுங்க. ஒருபோதும் கைவிட மாட்டே. அழைத்தது நான் தானே. உன் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் லேலுயா. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டே. அழைத்தது நான். எல்லாம் சத்தமா பாடுங்க. என் சமூகம் பிரதம செல்லும், ஒன்றுக்கு கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டே. தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் சத்தமா உயர்த்தி ஒருபோதும் கைவிட மாட்டே. அழைத்தது நான் தானே. எல்லா கையை தட்டி நல்ல வாய்களை திறந்து ஆவியில் நிறைந்து ஒரு நிமிஷம் நல்ல கத்தரை துதிங்க. நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே உங்க சமூகம் செல்லட்டும். நிறுத்தாதீங்க. ஒரு நிமிடம் கைகளை தட்டிட்டே இருங்க. சோத்திரம்.